எல்லாம் பெரியவர்கள் சேர்ந்து வந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வைரபாரதியிடம் கேட்டார், நீங்கள் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொற்சுவையை பற்றி பேச வேண்டும், இளையவனையா அவர்கள் பொருட்சுவை பற்றி பேச இருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன். 2 காரணங்கள். ஒன்று, அது அம்மாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தான் இருக்க முடியும். 2வது, வைரபாரதி எழுதியிருக்கிறார். 3வது ஒரு முக்கியமான காரணம், இது தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு எப்படி சொற்சுவையை பற்றி நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இல்லை. தடுக்கி விழுந்தால் சொற்சுவையின் மீது விழுக வேண்டியிருக்கிறது. என்றால் சொற்சுவை மிகுந்த ஒரு மொழிதான் தமிழ் மொழி. நான் இங்கே அந்த விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களை, நீங்கள் தமிழ் என்று சொல்லி பாருங்கள். தமிழ் மொழியிலே 3 இனங்கள் இருக்கிறதாய் சொல்லுகிறார்கள் இலக்கணம் அறிந்தவர்கள். வல்லினம், இடையினம், மெல்லினம் என்று சொல்லுகிறார்கள். கசட தவற வல்லினம், யரள வழல இடையினம், ஞஞன நமனம் மெல்லினம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் என்று சொல்லுங்கள். தா வல்லினம், மீ மெல்லினம், இழ் இடையினம். 3 இனங்களையும் உள்ளடக்கிய மொழி தமிழ் என்பது இதைவிட ஒரு சொற்சுவை மிகுந்த அந்த தமிழின் பெயரிலேயே இருக்கிறது. அதை விட நீங்க அப்பா என்று சொல்லுங்களேன். அப்பா என்ற வார்த்தை வல்லினத்தை குறிக்கும். அம்மா என்று சொல்லுங்கள், மெல்லினத்தை குறிக்கும். குழந்தை என்று சொல்லுங்கள், இடையினத்தை குறிக்கும். அவ்வளவுதான். இந்த வார்த்தை பிரயோகம் யார் வைத்தார் என்று தெரியவில்லை. காரண பெயர்கள், இடுகுறி பெயர்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒரு சொல்லுக்கு காரணம் இருக்கிறது, பொருளுக்கு இங்கே காரணம் இருக்கிறது. அதுதான் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழிகளை எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு என்ன பிறப்பு என்று சொல்லுங்களேன். நீங்க பிறப்பு இறப்பை பற்றி மிக அருமையா எழுதியிருக்கிறாங்க. சொல்ல போகிறேன் அதை. பிறப்பு ஆங்கிலத்திலே பர்த் அண்ட் டெத் என்று சொல்லுகிறோம். ஆனால் தமிழை பாருங்கள், பிறப்பு என்று சொல்லுகிறோம், இறப்பு என்று சொல்லுகிறோம். பிறப்பு இறப்பு இரண்டிற்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். பிறப்பில் டி இருக்கிறது, இறப்பில் இ இருக்கிறது. பிறப்பு என்ற வார்த்தையில் முதல் சொல்லை பிரித்து பாருங்கள். பிறப்பு என்பது இப்பு கூட்டல் இ. இப்பு என்பது மெய்யெழுத்து, இ என்பது உயிரெழுத்து. பிறப்பு என்பது மெய்யோடு உயிரும் ஒன்றிணைந்து வந்தால் அது பிறப்பு. இறப்பு என்று சொல்லுங்களேன், ஈ முதலெழுத்து. அங்கே உயிர் மட்டும் தான் இருக்கிறது, உடம்பு இல்லை, மெய் இல்லை. அப்படின்னா செத்து போயிட்டா உடம்பு தான் அழிஞ்சு போகுது. அதுதான் உண்மை. உயிர் அழிந்து போகவில்லை. நாம சொல்றோம் உயிர் போயிடுச்சுங்கிறோம். உயிர் எங்கேயும் போகவில்லை. ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று சொல்கிறார்களே, உடம்பு அழிந்து விட்டது. புதைச்சிடும், எரிச்சிடும், முடிஞ்சு போச்சு. அங்க அழிந்து போனது மெய், அப்போதும் இருப்பது உயிர். அதுதான் இறப்பு. அதுதான் இந்த வார்த்தை பிரயோகங்களை யார் வைத்தார் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு கோவில் கேட்டுத்தான் நாம் வணங்க வேண்டும். அந்த வேலையைத்தான் இலக்கிய தரம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே நாங்கள் யாருக்கு கோயில் கட்டுவது? இளையவனை யாருக்கு கோயில் கட்ட வேண்டும். ஆக இந்த மொழியைத்தான் பாரதி சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியாவதுங்கும் காரணம். அதை வைரபாரதி இங்கே அதை உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை தன் படைப்புகளில் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதை பற்றி பேசுவதற்கு எங்களை போன்றவர்கள் வருவது கொடுத்து வைத்திருக்கிறாங்க. ஐயா சொன்னா நாங்கள் கொடுத்து, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். we are gifted. நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம் இங்க வருவதற்கு. அதனால பால் பால் என்று 15 பாடல் வரை சொல்லி சொன்னாங்க இல்லையா? வள்ளுவன் செய்தான். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் பிரிச்சான். 3 பால்கள். அறம், பொருள், இன்பம்னு வச்சான். அறத்துக்கும் பொருளுக்கும் இன்பத்துக்கும் நடுவுல பொருளை வச்சான். இதுக்கு காரணம் இருக்குது. பொருள் இல்லைன்னா அறம் செய்ய முடியாது, இன்பத்தை தூக்க முடியாது. அப்போ அறத்திற்கும் இன்பத்திற்கும் இணைப்பு பாலமாக பொருள் இருக்கின்ற பொருள்படி அறம், பொருள், இன்பம் வச்சான். அப்படி அறம், பொருள், இன்பத்தை யார் ஒருவர் மிகச்சரியாக கடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வீடு பெருமிச்சு. அதான் அறம், பொருள், இன்பம், வீடு. நான் கேட்டேன் பாரதிட்ட, பாரதி எனக்கு சமஸ்கிருத வார்த்தைகள் அவ்வளவு பரிச்சயம் இல்லை, அனுபூதி என்ற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுறேன் கந்தர் அனுபூதியிலிருந்து. இது என்ன அனுபூதி எனக்கு சரியா சொன்னீங்க? அவர் சொன்னார், அனுபூதி என்பது வீடு பேரு அப்படின்னு சொன்னார். தமிழ்ல இதுக்கு வீடு பேருன்னு சொல்றாங்கன்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு. அப்ப அறம், பொருள், இன்பம் முடிந்த வீடு பேருக்கு தான் காரணம். அப்போ நீங்கள் வீடு பேரை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாரதியோட இந்த படைப்புகளை நாம தொட்டு தொட்டு பார்க்க வேண்டும். ஒரு 4-5 பாடல்களை இங்கே சொல்லி செல்ல ஆசைப்படுகிறேன். நான் இருக்கிற 108 பாட்டையும் நான் பேசிட்டா கூட மீண்டும் அதையே ஐயாவால பேச முடியும். ஏன்னா நான் சொல் பேசுறேன், ஐயா பொருள் பேசுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாடல் இது புதஞ்சு கிடக்கு உள்ள. பாருங்க, சுடர் என்ற வார்த்தைய அதிகமாக பயன்படுத்துவது எனக்கு தெரிந்து ஒன்று பாரதி, இன்னொன்று வைரபாரதி. பாரதியின் படைப்புகள்ல சுடர் என்ற வார்த்தை அடிக்கடி வரும். சொல்லடி சிவசக்தி சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்தான். அந்த சுடர்ங்கிற பயன்பாட்டை அதிகமாக பயன்படுத்துவன் பாரதி. அதற்கடுத்து எனக்கு தெரிந்து பயன்படுத்தி வைரபாரதி எழுதியிருக்காரு. பாருங்க, சுடர்பால் திரியன ஜோதியில் நிலைப்பால். நீங்க வீட்டுல விளக்கு ஏத்துக்கிற போது, நான் ஒரு வாரத்துக்கு நான் விளக்கு ஏற்றினேன், மனைவியோட இங்க இருக்கிறாங்க.
ஏத்திரி விளக்குல அந்த தீபம் ரொம்ப தூரத்துக்கு எரிஞ்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு, இப்படி புயலுக்கு ஆன மாதிரி. அப்பா திரியை குறைச்சி வச்சு அந்த தீபத்தை வந்து சுருக்கு பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, திரியில் தீபம் எரிவது அசையாமல் நின்றறிய வேண்டும். அது மிகப்பெரிய கொடுப்பினாங்க. அதுதான் சொல்ல பயன்படுத்துக்கா பாருங்களேன். சுடர்பால் திரியன ஜோதியில் நிலைப்பால் இடர்பால் உறுதியில் இடரையே இடிப்பான். எனக்கு இங்க வள்ளு வந்து நிக்கிறான் பாரதி. இது வாசிக்கிறவர் வள்ளு வந்து நிக்கிறான். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்துக்கு எவன்டா துன்பம் கொடுத்தானோ, துன்பத்தை கண்டு யாரு துன்பப்படலைன்னா அவன் தான் துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துருவானா. துன்பம் வந்து நிக்குது இவனுக்கு, துன்பம் கொடுக்கணும்ட்டு இவன் துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துறான், ஓடி போகுது, ஐயோ என்ன விட்டுறான்ட்டு. இடும்பைக்கு இடும்பை படுப்பார் அச்சார் பாருங்க, அவரு இடரையே இடிப்பான். அம்மாவன் என துன்பத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குவான். அந்த வார்த்தை பயன்பாடு. அடுத்த வார்த்தையில பாருங்க, தொடர்பால் தெய்வீக தொடர்புகள் கொடுப்பால் தொண்டர்பால் தூய தொண்டுகள் விடுப்பான். தொண்டனுக்கு தொண்டனாக இருப்பான் தான் இறைவன். அதனால பிட்டுக்கு மனுஷன் தான் சிவன். தனக்காக மனுஷனுக்கு யாருமே இல்லைங்கும் போது ஒருத்த வந்து பிட்டுக்கு பிட்டு கூட உனக்காக மனுஷன் வந்து கொடுக்க நான் ஒரு ஆண்டி பண்டாரன் வந்து அவன் தானே சிவன். ஏன் அந்த சிவன் தன்னை யார் வணங்குகிறார்களோ, தன்னிடம் யார் அடியாராக இருக்கிறார்களோ அந்த அடியாருக்கு அடியாராக இருப்பவன். அதான் அம்மையும் அம்மாவும் செய்கிறார் என்பதற்காக தொண்டர்பால் தூய தொண்டுகள் விடுப்பால் என்ற வார்த்தை பயன்பாடு மிகவும் அருமையாக இருக்கிறது. பாரதி பிறப்பால் ஏதிருமோ பிறவாமை பெற்றேன், இறப்பால் ஏதருமோ இரவாமை கற்றேன், திறப்பால் எதுவருமோ சுழுமுனையில் கேட்டேன், சிறப்பால் சிவம் வரவில் தீப்பிழம்பாகி விட்டேன். இந்த தீப்பிழம்புங்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க, திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா சுடர் நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். அக்கினி குஞ்சென்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலே முந்திலே வைத்தேன், வெந்து தணிந்தது காடு வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முட்டோ தத்தகிட 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 தித்தோ தத்தகிட 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 தித்தோ. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல அவனே டியூன் போட்டு அவனே பாட்டுல முதல் கவிஞன் பாரதியாக இருக்க முடியும், யாரு கிடையாது. தத்தகிட தத்தகிட தித்தகிட தித்தோம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன். அப்படி தீப்பிழம்பாகி இருக்கின்ற முயற்சியில யாரோ இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அம்மாவின் பாதம் பற்றுக் கொள்ள வேண்டும் தான் இந்த அவர் சொல்ற அந்த வார்த்தை பயன்பாடு. அது சொல்ற அது ஐயா சொல்லிட்டாங்க பள்ளிவாசல். இன்னொன்னு, நிறைவிற்கே நிறைவாகி நிறை சக்கர நினைவானவள், பிறையிற்கே நிறைதந்து பௌர்ணமியால் நிஜமானவள். முன்னாடி பள்ளிவாசல்ல முகமதுக்கே குரான் ஓதுன்னு பயன்படுத்திருக்காரு. முகமதுவுக்கே குரானை ஓதியவள் சொல்றாரு. அடுத்த ஒரு 4-5 பாடல் கழிச்சு பிறையிற்கே பிறைதந்து நிறைதந்து பௌர்ணமியாய் நிஜமானவள். முகம், அதாவது இஸ்லாமியர்கள் பிறையை வணங்குகிறார்கள். ஆனால் இந்துக்கள் பாருங்க பௌர்ணமியையும் அமாவாசை வணங்குகிறார்கள். தெரிச்சு பாருங்க, ஒன்று நமக்கு முழு பௌர்ணமி வேண்டும் அல்லது முழுவதும் தெரியாமல் இருக்க வேண்டும். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த வளர்பிறை என்பதும் தேய்விரை என்பதும் நிலவுக்கு தெரியாத ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு. மனிதர்களுக்குத்தான் இது வளர்பிறை, இது தேய்விரை கணக்கு சொல்றமே தவிர நிலா எப்போ முழுசா தான் இருக்கு. தான் முழுமையானவன் நிலா எப்போ நம்புது. நம் கண்களுக்கு இது தெரிகிறதோ அதை வைத்து இது தேய்விரை, இது வளர்பிறை முடிவுக்கு வரும். ஆக அம்மா சொல்றா, உனக்கு அது வந்து பிறையாக தெரிந்தால், பிறை என்பதே குறைதானே. ஒரு பிறை அப்படின்னு சொன்னாலே அது குறைந்த வார்த்தைகள் வந்ததுதான். அப்போ ஒரு பிறை போன்று இருக்கிற அந்த கிரசன்ட் சொல்றமே, அதையே முழுமைப்படுத்தவர்கள் தாய் இந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தை பயன்பாடு, இந்த சொற் பயன்பாடு என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. நீங்களும் படித்து பாருங்கள், மிகவும் கவர்ந்து. அசைவிற்கே அசைவாகி அசைய வைத்து அசைகின்றால், இசைவிற்கே இசைவாகி இசை கொடுத்து இசைக்கின்றால், திசையிற்கே திசையாகி திசை கடந்து இசைக்கின்றால், தசையிற்கே தசையாகி தணல் காற்றில் அசைக்கின்றால். நான் 3வது முறையாக தணல்கிற வார்த்தையை சுடரை பயன்படுத்துறேன். அடுத்து, வாழ்க்கைக்கண் வாழ்வாகி அவ்வாழ்வை நடத்துகின்றான், யாக்கைக்கண் உயிராகி அவ்வுயிரை கடத்துகின்றான், செயற்கைக்கண் சேர்வாகி அச்சோர்வை படர்த்துகின்றால், செயற்கைக்கோள் செயல்புரிய ஆற்றலாகி வாழ்த்துகின்றான். நான் இதை படிச்சப்போ ஒரு அறிவியலா, என்னதான் நம்ம இலக்கியத்தின் மீது ஆர்வமாக இருந்தாலும் கூட நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற அந்த அறிவியல் வாத்தியா இருக்காரு, சயின்ஸ் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இதை படிச்சவன் எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. ஏன் செயற்கை